வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. கணையம், பேன்க்ரியாஸ் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஓகே, இந்த கணையம் நம் உடம்பில் எங்கே இருக்கிறது? த ஆப்டாமினல் கேவிட்டி, வயிறு என்று சொல்லுகிறோமே, அந்த கேவிட்டிக்குள்ளே இருக்கிறது. முன்புறமா பின்புறமா? பின்புறமாக இருக்கிறது. அதனுடைய நீளம் 6 இன்ச்சு, அகலம் 1 இன்ச்சு. அதுக்கு ஒரு தலை இருப்பது போல் இருக்கும், ஒரு பாடி இருக்கிறது போல், ஒரு வால் இருப்பது போல் தோற்றம். ஒரு கேரட், முள்ளங்கி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அதனுடைய ஷேப் இருக்கும். புரிஞ்சிட்டிங்களா? இப்போ இது எங்கே இருக்குது? வயிற்றில் பின்புறத்தில் இருக்கிறது. ஓகே, ரைட்டு. இதனுடைய பணி என்ன என்றால், நம்முடைய இரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இன் அடிஷன் டு தட் இன்னொரு பணியையும் செய்கிறது. நாம் சாப்பிடுகின்ற உணவிலே இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இவற்றையெல்லாம் நொறுக்கி அதை அப்படியே மெட்டபாலிசத்தின் மூலமாக எனர்ஜியாக மாற்றுவதற்காக என்சைம்ஸுகளை, நொதிகளை உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறது. ஸோ இதான் வேலையை, அதனுடைய வேலையை. ஆக சுகரை கவனிக்கிறது, இந்த மாதிரி அந்த மெட்டபாலிசம் எனர்ஜியாக மாற்றுகின்ற வேலை, அதற்கான என்சைம்ஸ் இருக்குது. இந்த சுரப்பிகள் என்று சொல்லும் பொழுது நாளமில்லா சுரப்பி, நாளம் உள்ள சுரப்பி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது நாளம் உள்ளதா, நாளம் இல்லாததா? நாளம் உள்ளதற்கு எக்ஸோக்ரைன் என்று சொல்லுவோம், நாளம் இல்லாததற்கு எண்டோக்ரைன் என்று சொல்லுவோம். அதான் எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன். அப்போ நாளம் இல்லாதது எண்டோக்ரைன், நாளம் உள்ளது எக்ஸோக்ரைன். விசேஷமாக இந்த பேன்க்ரியாஸ் 2 பணிகளையுமே செய்து கொண்டிருக்கிறது. எண்டோக்ரைனாகவும் செயல்படுகிறது, எக்ஸோக்ரைனாகவும் செயல்படுகிறது. இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்பெஷல் இன்னும் 2 உறுப்பெல்லாம் அதே மாதிரி செய்து அது பற்றி பேசும்போதெல்லாம் அப்போ பேசுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அப்படி என்று சொன்னால், நாளமில்லா சுரப்பியாக ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுகிறது. அது என்ன பண்ணுது? ஒரு 3 ஹார்மோன்: இன்சுலின், குளுக்கோகான், சொமாட்டோஸ்டாட்டின். 3 வேலை. நம்ம ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் அளவு கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இன்சுலினை சுரந்து அதை லெவல் படுத்தும். எந்த அளவு இருக்கணுமோ அதை மெயின்டைன் பண்ணணும். ரைட்டு. ரொம்ப லோவாக போகுது, அப்போ என்ன பண்ணுங்க? அதை குளுக்கோகான் அந்த ஹார்மோனை சுரந்து அதை ரைஸ் பண்ணி காட்டும். ஆக கூட இருந்தால் குறைக்கிறதுக்கு, குறைவாக இருந்தால் கூட்டுவதற்கு. அப்போ இன்சுலின் எதுக்குங்க? குறைக்கிறதுக்கு. குளுக்கோகான் கூட்டுவதற்கு, சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு இதை பயன்படுத்துகிறது. எப்போ இன்சுலினை சுரக்கிறது, எப்போ குளுக்கோகானை சுரக்கிறது, யார் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது? அதுக்கு ஒரு ஹார்மோன் அதுவே சுரக்குது, சொமாட்டோஸ்டாட்டின். இந்த 2 வேலையையும் அதுதான் ரெகுலேட் பண்ணுது. புரிஞ்சுதுங்களா?
ஆக சர்க்கரை லெவலை கரெக்டாக வைத்து கொள்வதற்கு கணையம் மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு உறுப்பு. அப்புறம் இந்த ஜீரணத்துக்கு, டைஜஷனுக்கு, மெட்டபாலிசம், இதுகளுக்கெல்லாம் அதான் சொன்னேன் இல்லையா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி சத்தாக மாற்றி எனர்ஜியாக கொண்டு வரணும் இல்லையா, அந்த வேலையும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அதில் நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆசிட்ஸு, என்சைம்ஸு, அந்த லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர வரையும் அது செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அதுதான் முக்கியமான வேலை. நண்பர்களே, நமக்கு இந்த சுகர் லெவல் கூட போகுது, குறைய போகுது அப்படிங்கிறதுனால என்னென்ன காரணங்களால் அப்படி கூட போகுது அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இயக்கத்தில் குறைபாடு இருக்கும் பட்சத்தில், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் சுகருக்கு கூடுது குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி அனிமிக் கண்டிஷன், ஆர்பிசி இல்லை, கூடுது குறையுது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸு ஏதாவது நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தைராய்டு, அட்ரினலின், இந்த கிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுவும் நம்மளுக்கு சுகர் லெவல் கூடுது குறையுது. ஸோ இந்த மாதிரி உறுப்புகள் செயலற்று இந்த மாதிரி பழுதடைந்து அப்போ எல்லாம் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய காரணம். சுகர் கூடுவதற்கு குறைவதற்கு இது ஒரு காரணம். ஓகே, அப்புறம் இந்த நாம் இதை சரி பண்ணுறதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனாலேயும் கூடுது குறையுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குதுங்க, நம்ம லைஃப் ஸ்டைலு. அண்டர்ஸ்டாண்ட்? அவர் என்ன பண்ணுவாருங்க, நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். அதனால் காஃபி நல்லது தானே, காற்றுக்கு நல்லதுன்னு சொல்லி தான் சாப்பிடுவேன். அவர் பாட்டு 7 காப்பி 8 காப்பி 10 காப்பி, எப்போ பார்த்தாலும் காப்பி தான், கஃபைன் கூடிடுது. ஸோ அந்த மாதிரி வாழும் முறையில், லைஃப் ஸ்டைல் அதில் பாதிக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுவார், நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாருங்க, அதனாலையும் நம்மளுக்கு சர்க்கரை லெவல் கூடுது குறையுது. அதே மாதிரி வெப்பமுள்ள ஒரு மிஷினுக்கு முன்னால் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படி நிறைய பழக்க வழக்கங்கள் காரணமாக, லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் நம்மளுக்கு சுகர் லெவல் கூடுது குறையுது. இதெல்லாம் சரியாக வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ சாதாரணமாக இந்த விஷயங்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல டாக்டர் நம்மளுடைய சுகர் லெவல் என்ன இருக்குதுன்னு செக்கப் பண்ணிக்கிறணும். செக்கப் பண்ணதுக்கு பின்னால் ஓகே ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார்னு வச்சுக்கங்களேன். ஏன், இப்போ கொடுத்த மருந்து என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கோசரம் அப்படி 15 நாள் பாரு. இப்போ தானே போயிட்டு வந்தோம். போவோம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு. அப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியாது. 15 நாள் சொன்னால் போயிடணும். ஓகே, அதுக்கேற்றாப்புல மருந்து கொடுப்பார். 15 நாள் போனால் ஓகேங்க பரவாயில்ல வேலை செய்யுது, 1 மாதம் கழிச்சு வாங்க அப்படிம்பார். அதையும் அவருக்கு அட்வான்ஸ் சொல்லி ஓகே நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரீங்க, 2 மாதம் கழிச்சு வாங்க சார் அப்படிம்பார். அப்புறம் அதுக்கடுத்து 3 மாதம் பாருங்கள். அவர் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் 3 மாதம் கூட போய் நம்ம செக்கப் பண்ணிக்கிறணும். இது சாதாரணமாக சுகர் லெவல் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலைகள். அதனாலேயே நம்ம நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோம் நாம் நம்மை உணராமலேயே. ஆமாம், அவருக்கு வேலையில் சும்மா வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு போக மாட்டேங்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதுக்கடுத்து ஏற்கனவே இருக்குதுங்க, வாக்கிங் போகிறது, உணவு பழக்க வழக்கங்கள், யோகா பண்ணுவது, இதன் மூலமெல்லாம் நாம் சுகர் லெவலை கரெக்டாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சொல்ல வேண்டிய விஷயம். ரைட்டும். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்ல வர்றேன். சுகர் லெவல் குறைவது, நம்முடைய சுகர் லெவல் குறைவது பல சந்தர்ப்பங்களில் பல காரணங்கள் ஆகிறது. ஆனால் ஒரே ஒரு காரணம், இந்த பேன்கிரியாஸினுடைய இயக்கத்தினாலேயே குறைகின்ற காரணங்களும் இருக்கிறது.
அது என்ன பண்ணுதுங்க? எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ அதை விட அதிகமாக ஓவர் ஃபங்க்ஷனிங். அப்போ ஓவர் ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன அவங்க இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிவிடும், அப்போ இல்லாமல் செஞ்சுடும். அப்போ லோ லெவலுக்கு போயிடுதுங்க சுகர், குளுக்கோஸ் லெவல். இது அதனால் பேன்க்ரியாஸு ஓவர் ஃபங்க்ஷனிங் என்ற காரணத்தினால் அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறைகிறது. அப்படி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குளுக்கோஸு குறைகிறது. அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உடம்புல எல்லா இடத்துலையும் சுற்றி வரும்போது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குதுங்க. அது நம்முடைய மூளைக்கு முக்கியமான ஒன்றுங்க. இந்த மூளை மிதந்து கொண்டு இருப்பதே இந்த ஃப்ளூயிடில் தான் மிதந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த ஸ்பைனல் கார்டு முழுவதும் நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறதே இதே தாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே குறையுதுங்க. குறைஞ்ச உடனே என்ன பண்ணுதுங்க, அங்கே மூளையானது தன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய மாட்டேங்குது. அதில் எஃபரண்ட் நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க, அஃபரண்ட் நியூரான்ஸ்ன்னு இருக்குது. இந்த எஃபரண்ட் நியூரான்ஸு மூளையிலிருந்து உத்தரவுகளை உடம்புக்கு எடுத்துகிட்டு போகுது. அஃபரண்ட் நியூரான்ஸுங்கிறது உடம்புலேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகுது. இந்த வேலை செய்யாது, சரியாக இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் டயர்டாக இருப்போம், எப்போ பார்த்தாலும் களைப்பாக இருப்போம், இங்கே உட்காரலாமா அங்கே உட்காரலாமா, டல்லாக இருப்போம். இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஓவர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தட் பேன்க்ரியாஸ், கணையம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க, சந்தர்ப்பங்கள். அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வாக்கிங் போகும்பொழுது நீங்கள் என்னொன்றுத்துக்கும் அங்கே பாக்கெட்டில் சுகர் வைத்து கொள்ளுங்கள், மிட்டாய் வைத்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு காஃபி வாங்கி சாப்பிடுங்க, நிறையா சுகர் போட்டு சாப்பிடுங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல சுகர் லெவல் கூடுது, வீக்னஸ் மாறுது, அப்போ யூட்டிலைஸ் பண்ணுகிறது. ஆக அத்தனை காரணங்கள் இருந்தபோது இந்த பேன்க்ரியாஸ்னாலேயே வரக்கூடிய காரணம் லோ சுகருக்கு இது ஒரு காரணம். அதாவது பேன்க்ரியாஸ் அதிகமாக வேலை செய்கிறது, ஆகக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையுது. அதன் நிமித்தமாக செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு போய் பிளட் லெவல் குறையுது. அது உடம்புகளை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த நியூரான்ஸ் எல்லாம் வேலை செய்யாமல் வீக்காகி விடுகிறோம், செயலற்று கிடக்கிறோம், அப்படியே உக்காந்துடுறோம். பிளட் சுகர் ரொம்ப லோ லெவல், இங்கே ஆஸ்பத்திரிக்கு போதாங்க தூக்கிட்டு போகணும், சொல்கிறோமா இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் குறிப்பாக நான் இந்த பேன்க்ரியாஸ் எடுத்துக்கிட்டு சொல்லுவது, பேன்க்ரியாஸை மட்டும் மிக சரியான முறையில் நாம் பாதுகாத்து அதுக்கான பயிற்சிகளை எல்லாம் செய்து கொண்டு டாக்டர்கிட்ட போய் அந்த மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு, இதுக்குன்னே சொல்லி பயிற்சி நிறைய இருக்குதுங்க. யோகா தெரப்பிஸ்ட் இருக்காங்க, யோகா தெரப்பி இருக்கிறாங்க, யோகா மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் கேளுங்க. கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. மிக அற்புதமாக அதையெல்லாம் பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை மிக சரியாக நடத்தலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்னது பல காரணங்களினால் சுகர் லெவல் கம்மியாகிறது என்பதை விட இந்த பேன்க்ரியாஸ் அதிகமாக வேலை செய்து அப்படி குறைகிறத அந்த ஒரு முக்கியமானதை எம்பசைஸ் பண்ணி சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். தேங்க்யூ.